ஆண்டவராகிய இயேசு நமக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்புங்க? எங்கள் சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இனி காலம் சார் நாம் காண்கிற நல்லா உலகம் யாருக்கும் இயேசு வருகிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உதவியாக்குகிறார், இயேசு உங்களுக்கு பாவம் போக்கி கழுவுகிறார், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவெட்டும்படி இயேசு இருக்கிறார் என்று அறிவித்து எப்படி ஆகும் அவர்கள் இயேசுவை கொண்டு வர வேண்டிய அந்த வேலை, அந்த பொறுப்பு நம்முடைய கருத்தை கொடுத்துருக்கின்ற சில வசனங்களை வாசிக்கலாம். மத்திய 22 அதிகாரம் 1 இயேசு மறுபடியும் அவருடைய ஊமைகளாய் பேசி சொல்லுது என்ன வாசி. பரலோகராஜ்யத்தை குறித்து அநேக ஊமைகளை ஆண்டு சொல்லும்போது ஒரு திருமணத்தை குறித்து சொல்லுங்க. தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாத இருந்தார்கள். அந்த திருமணம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு மனைவியை, ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற வேலை தான் இதுவரை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மணவாட்டியை அழைத்துக் கொண்டு போகும்படி மணவாளன் வரப்போகிறார். இதான் நான் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை இயேசு வரப்போகிறார். என்னை உங்களை அழைத்துக் கொண்டு போகும்படி இயேசு வரப்போகிறார். நீங்க ஆயத்தமாக என்று நான் சொல்ல வேண்டும். அந்த திருமணம் எங்க நடைபெறும்? ஆலயத்தில் நடைபெறப் போகிறது. தலைமையிலே அந்த திருமணம் ஆலயத்தில் நடைபெறப் போகிறது. அந்த திருமணத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இயேசு உலகத்தில் கடந்து வந்தால் நம்மை ரட்சித்திருக்கிற மணவாட்டின் சார்பிலே என்னை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருப்பது உண்மை என்றால் நான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கடந்து போய் நம்முடைய அருமையான வாழ்க்கை நம்ம வீட்டில் நிறைய பேர் சந்திக்கிறோம். ஒரு மெம்பர் வராரு, ஒரு எலக்ட்ரிஷியன் வராரு, ஒரு லைன்மேன் வராரு, ஒரு போஸ்ட்மேன் வராரு, எத்தனை பேர் வராங்க போறாங்க, அவங்க கிடைப்பதை செய்யறாங்க, நாமும் கிடைப்பது போறோம், நண்பர்களை பார்க்கிறோம், வாகனத்தை பயணிக்கிறோம், அனைவரோடு பேசுகிறோம், பழகிறோம். யாருக்காக இயேசுவை பற்றி சொல்லுவோமா? இன்னொரு தீர்மானம் இந்த சடத்தில் போறீங்க,
போகும்பொழுது யாரை பார்த்தோம்? முதல்ல இயேசுவை முதலே நீ சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓ இவங்க பெந்திகோஸ்காரங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல ரிஜெக்ட் மூஞ்சி ஊற்றுறது. அப்பதான் நம்ம பக்கத்தில் வருவாங்க. அவங்க ஒரு அன்பா பாடம் யார் வரட்டும் அவங்க அன்பா பாடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெளியில் எங்கே இருக்கீங்க? எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? என்ன வேலை செய்யுங்க? இவனை கேட்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி நம்ம இது அன்பு கூர்ந்து தர்மியான இந்த ஐயா இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நம்ம கேட்கிறான்னு சொல்லி அவங்க காரியத்தை சொல்லுவாங்க. பேசி பாருங்க, அங்க ஒரு பெரிய பாரம் இருக்கும், ஒரு பெரிய நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கும், கண்ணீர் இருக்கும். அந்த பாரத்தை இறக்கி வைப்பதற்கு வழி தெரியாதபடி அவர் தவித்துக் கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் நான் இருந்தேன், எனக்கு அருமையான இருந்தாங்க, இயேசுக்கு வந்தாங்க. நீ சுகமாக இருக்க, குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கிறாரா? கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளை பத்தி கவலைப்படுறீங்களா? எல்லாத்தையுமே மாற்றம் வரக்கூடும். பெரிய வைத்தியர் அவர் இருக்கிறார், நீ வாங்க, நாங்க போற சர்ச்சை உங்களை கூட்டிட்டு போறோம், நீங்க வாங்க. வர மாட்டாங்க, கண்டிப்பா வரும். அறிவிக்கும் பொழுது நாம் இயேசுவை குறித்து அறிவிக்கும் பொழுது அவர் நிச்சயமா அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாவிட்டால் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி வருவார்கள்? அறிவிக்கப்பட வேண்டுவது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் நீங்கள் கடந்து போய் காண்கிற எல்லாருக்கும் இயேசுவை கொடுப்போம். இயேசுவிடத்தில் வந்த பொழுது அதிசயம் நிற்பாடு ராஜ்யத்தை அது விசேஷத்தை குறித்து பிரசங்கம் ஆரம்பிச்சு நிறைவேற்றிக் கொள்ள எல்லாரும் போயிட்டார். அந்த 12 பேர் அவரோடு இருந்தது போல அவருக்கு முன்குறிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். அறிவிக்க வேண்டுவது நம்ம இருந்த கடமை. ஆசிரியர் தொடர்ந்து வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். மீண்டும் மாட்டுவார். அவ்வளவு பாசம் அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேவைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தில் சுட்டரித்தார். இந்த உலகம் சுட்டரிக்கப்பட போகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை புறக்கணிக்கிற எல்லா அக்னி கட்டப்படுகிற கடலிலே பங்கடை போகிறார்கள். அது நிச்சயம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாணம் என்று ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அநேகர் அழைத்தே எதிர்பார்த்தேன், அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். யாவரையும் பார்க்கிற எல்லாரும் அழைச்சிட்டு வாங்க. எதிர்பார்த்தவங்கெல்லாம் அவங்க சாக்கு போக்கு சொல்லி துறவா போயிட்டாங்க. ஆனா இப்போ நீங்க போய் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வாங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் நாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கல்யாண சாலை நிரப்புகிற வேலை நம்மை இருந்த கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த உத்தரவை கொடுத்திருக்கிற, அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிற, அந்த நற்செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப நாம ருசி பார்க்காத மக்கள் சொல்ல, இது டாக்டர் போங்க, இது வைத்தியர் போங்க, நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று முதலாவது நாம் அனுபவித்திருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். அதுபோல இயேசு ஜீவனை கொடுத்தார், வான் அளித்தார், நான் இப்பொழுது நிற்கிற இயேசு கொடுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. காண்கிற எல்லாருக்கும் அறிவிப்போ ஒரு விருது சாலையை அந்த விருந்தாளிகளால் நிரப்ப வேண்டும் என்பது நம்முடைய கடமை. கர்த்தர் மேலோடு நமக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கிறபடினாலே இந்த நாள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு சகோதரர்களில் கடந்து வந்திருக்க நான் நீங்கள் இனிமே நாம் சந்திக்க போகிற யாரா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பிச்சை கேட்டு உதவி கேட்டு வருகிற ஒரு 7 எளியவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாம நம்ம சொல்றோமா? அவங்களுக்கு சொல்லணும். அந்த
அந்த ஆத்மாவிலே இருக்கிறது. கர்த்தர் ஆத்மாவை பார்த்து நாம் சரீரத்தை பார்க்கிறோம், முகத்தை பார்க்கிறோம், அந்த அலங்கோலத்தை பார்க்கிறோம், நாம் அண்ட விட மாட்டோம், போ என்று ஒதுக்குகிறோம். அந்த ஆத்மாவிலே இருக்கிறது. நம்மை நாடி வருவதற்காக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கின்ற நம்மளுக்கு உதவி செய்து இயேசுவை பிடிச்சிருக்கோம். சச்சிவாக அவங்க நம்மால் இந்த சில உணவுகள் இந்த காரியங்களை கொடுத்து உதவி செய்து இயேசுவை வழி நடத்துவோம். எப்படியாகிலும் கர்த்தர் அவனை கொண்டு வந்து அந்த விருந்து சாலையை நிரப்ப போகிற நாம அங்க போகும்போது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்க ஒவ்வொருவருக்கு எவ்வளவு ஆத்மாக ஆதாயப்படுத்துறீங்களோ அதற்குரிய முத்துகள் முத்துகள் உடைய கிரீடங்களிலே அங்கே பதிக்கப்பட்டிருக்கும். நான் அடிக்கடி எழுதுவேன், நம்முடைய கலந்து பரிசுத்தவாங்க இப்பொழுது பரிசுத்தவாங்க 2 பேரும் சேர்ந்து உலகமெல்லாம் கடந்து போய் சில ஊழியர்கள் இப்போ திருச்சபை இருக்கிறத அவருடைய பிரயாசம் நமக்கு முன்னே கர்த்தர் வந்து தலைமை கொடுத்தார். அப்போஸ்தலர் இதெல்லாம் கர்த்தருக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள். அவருடைய கிரீடங்களில் எவ்வளவு முத்துகள் இருக்கும், நம்முடைய கிரீடங்கள் எப்படி இருக்கும் சிந்தித்து பார்த்து இருக்கையாய் அப்பா விட்டு போகிறார். நமக்கு நன்மை செய்தது கேட்டு நமக்கு நிறைய நன்மை செய்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அவங்களை பார்க்க நம்ம போறோம், எப்படி போவோம்? வேற எங்கேயும் விஷயம் போக மாட்டாங்க. ஏதாவது வாங்கி போனாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது நம்ம அறிஞ்சு அவங்களுக்கு அதான் அவங்க சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எனக்கு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஒரு இயேசு. அவர் சந்தோஷப்படுத்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இயேசுவை பார்க்கும் பொழுது வெறுக்கை ஒரு ஆண்டவரே நீர் கொடுத்த தாளத்தை கொண்டு இத்தனை தாளத்தை சம்பாதித்தேன், நீர் ஆத்மாவை ரட்சித்து என் மூலமாக இத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்தது சொல்லாமா 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 பிரம்மா பிரணிக்கிறார் சொல்லாமா? இவை நாம் அந்த தீர்மானத்தோடு இவை முத்துக்கள் என்னுடைய கிரீடத்தை நான் அலங்கரிக்க போகிறேன். அலங்கரிக்கலாமா? நம்முடைய கிரீடத்தை கிருதியா அலங்கரிச்சிருக்கேன். ஒரு அங்க போய் முன்னாடி தெரிஞ்சிருந்தார் அங்கே அங்க போனவரை முடிச்சு முடியாது. அங்கே கொள்வதையோ கொடுப்பதையோ சுவிசேஷம் அறிவித்ததோ ஆத்மாதாயம் செய்வதோ எதுவுமே கிடையாது. இந்த சரீரத்திலே இந்த ஜீவனில் இருந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ மாட்டோம். நாம் கர்த்தருக்காக கொடுப்பதா இருக்கட்டும், தியாகம் செய்வதா இருக்கட்டும், ஆத்மா ஆதாயம் செய்வதா இருக்கட்டும், திருப்பணிகளை செய்வதா இருக்கட்டும், அதற்குரிய பலனை நாம் இங்கே பெறப்போகிறோம். எந்த ஆத்மாக்களும் சந்திக்கிறோமோ அந்த ஆத்மாவுடைய கிரெடிட் நம்முடைய தலையில் தான் இருக்கிறது. அநேகரை நீதிக்குள் நடத்துகிற ஒரு ஆகாரத்துள்ள நட்சத்திரங்களை போல் பிரகாசிப்பான் என்றது கொண்டிருக்கிறபடினாலே நாம் இப்பொழுது இந்த ஆராதனை வழியிலே ஆண்டவருக்கு நல்ல ஆலோசனை அழைத்து கொண்டு வரும். இயேசுடைய அந்த கல்யாண வீட்டிற்கு அந்த விருந்து சாலையை இங்கே கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஆத்மாக்களால் கொண்டு வந்து நிரப்போ நம்மே விழுந்த கடமை. அவங்க வந்து பெரியவங்களா இருக்கணும், படிச்சவங்களா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், வழி அருகே எங்க யாருன்னாலும் நான் மும்பையில் ஊழியம் செய்து கொடுத்த பொழுது ஒரு சகோதரர், அவர் பேர் ரமேஷ், அவர் என்ன செய்வார் தெரியுமா? நேற்று 6 மணிக்கு நேரம் கூட்டிட்டு போறையா வாங்கி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே இது உதவியற்ற ஆதரவற்ற மிக எளிமையான மக்கள் வாழ்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லம் ஏரியா. ஏன்னா அவர் அடிக்கடி அங்கே போய் அந்த மக்கள் சுவிசேஷம் அறிவித்து வந்தபடினாலே நாங்கள் தலையை கண்டவுடனே எல்லாரும் உடனே அவங்களுக்கு சில உதவிகளை செய்து சுவிசேஷம் அறிவித்து நாங்கள் கடந்து வருவோம். அப்படி அருகாமையில் ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது. அந்த ஒர்க் ஷாப்ல ஒருத்தர் மெக்கானிக் வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ ரமேஷ் சொன்னார், ஐயா என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் இருக்கார் மெக்கானிக், அவரையும் பார்த்து நான் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்போ போறோம். அவர் அப்படியே ஒரு நல்ல வளர்ந்த மனுஷன். ஏற்கனவே அவர் நல்லா கொஞ்சம் டார்க்கா இருப்பார். அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி டீசல் கரியா இருக்குது. அப்படி எழுதுறேன். அவரு ஒரு இந்து. ஆனா நம்ம சொல்ல வார்த்தை அப்படியே வாழ்க்கை கட்டப்படும். உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாம் நன்மையினால் நிரப்புவார். வேதனை மகளோ நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் சொன்ன பொழுது அடுத்த வாரத்திலிருந்து
சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சார். அவர் தேவனுடைய மனுஷனா மாறினார். நீ கோயத்தில் இருக்கிற நம்முடைய வச்சுரோ ஆசிரியர் ஒரு மருமகனா இருந்த ஒரு பேர் டேனியல். இந்த டேனியல் ஒரு படைப்பேர் சமுத்திரமா. பாருங்க, நம்ம போதா வார்த்தை அறிவிச்சோம் கத்துக்கு செய்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம அறிவிக்க வேண்டும் கடந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த தெருவில் இருக்கிற அந்த மக்களுடைய ரட்சிப்பை பொறுப்பு நம்முடைய கருத்தில் இருக்கு. கத்தர் கேட்பார், இந்த காமராஜரே திராதல்ல உனக்கு வீடு வாங்கி கொடுத்தனே, வீட்டு சத்தம் வெளியே கேட்காம இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறியே, பக்கத்தில் இருந்தவர்கள் யாருக்காவது இயேசு பற்றி சொல்லி என்னை பற்றி சொன்னியா என்று ஆண்டவர் வரும் நாளிலே கேட்பார். ஒவ்வொரு வாரம் வரும்பொழுது அந்த ஆத்மாக்கள் அழைச்சிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கடமை தீவிரப்படுவோம். அந்த விருந்து சாலையை விருந்தாளிகளால் நிரப்புவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கத்தை கொண்டு வார்த்தை வாழ்ந்து கொண்டு எல்லாரும் கத்தரை சோதனை ஒருவர்கள் எல்லாரும் சொல்லி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே.